கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு வேதம் கூறுகிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பெலன் இருந்தும் என்ன செய்யல, கொஞ்சம் பெலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன செய்யல, மறுதலிக்கல. அப்போ ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுடைய கிரிகளையும் என்ன செஞ்சிருக்கிறாரு, பார்த்து கொண்டிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவர் கிரிகளை அறிந்திருக்கிற கர்த்தர் கொஞ்சம் தான் நமக்கு பலன் இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஆண்டோடைய காரியத்தை நம்ம சரியாக செய்யணும். அது மாத்திரம் இல்லை, நம்மளுக்கு எந்த ஒரு காரியத்தை வச்சு ஆண்டவரை மறுதலிக்காம, ஆண்டவர்கிட்ட ஒரு விதமா பேசாதபடி, ஆண்டவரை முறுமுறுக்காதபடி நம்ம அவர் மேல சந்தோஷமா இருந்து அவருக்கு பின்பற்றி போகும்போது அவர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை மறுதலியாமல் என் வார்த்தைகளை கைகொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று வேதம் கூறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க எந்த சூழ்நிலையும் பார்த்து நீங்க சோர்ந்து போகாதபடி, ஆண்டவரை மறுதலிக்காதபடி, கர்த்தருக்கு பின் செல்லும் போது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த கொஞ்சம் பலத்துல அவர் நாமத்தை மறுதலிக்காம பின் செல்லும் போது திறந்த வாசலை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எல்லா ஆசீர்வாதமும் பூட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். எல்லா வாசலையும் கர்த்தர் திறப்பார். உங்களுக்கு அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருவார். நீங்க அதனால காத்திருந்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எந்த ஒரு காரியத்தையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, அவசரப்பட பொறுமையோடு காத்திருக்கும் போது தேவனாய் கர்த்தர் நம்ம பக்கமா சாய்ந்து என்ன செய்வாராம், ஆண்டவரை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் கூறுகிறது. நீதிமொழி 12ஆம் அதிகாரத்துல போட்டிருக்குது. அது என்ன செய்ய, நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தில் வைக்கப்படும், விரும்பின வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்குன்னு சொல்லி வாசனம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க காத்திருங்க. தேவன் நம்மளுக்கு கொடுத்த வார்த்தையை கண்டிப்பா நிறைவேற்றுவார். அதனால எங்க நிறைவேற்றுறாரு, அப்படிலாம் நிறைவேற்றவே இல்லையே, நாங்க இதனால் வரைக்கும் சோர்ந்து போயிருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அதனால நீங்க நினைக்கலாம். இல்ல, அவர் விடவே மாட்டாரு. அவங்களுக்கு கொடுத்தப்பட்ட வசனம் நிறைவேறிய பேரும். பொறுமையோடு காத்துருங்க, அவர் பயபக்தியோடு பின்தொடருங்க, வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆலயத்தை பயபக்தியோடு தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.